செங்கடல் பிரதேசத்திலே பற்றி எரியும் சரக்கு கப்பலும் யமன் ஹவுதி இராணுவத்தின் தரமான தாக்குதல்களும் கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சவுதி அரேபிய கூட்டுப்படைகளும் யமனுக்குள்ளே விரிவடையும் போர்க்களமும் உச்சக்கட்ட தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு வரக்கூடிய ஈரானிய IRGC தரைப்படையினரும் ஜோர்டானிலே களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் விசேட படை பிரிவுகளும் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானிய கடற்படையினர் மேற்கொண்டு வரக்கூடிய தரமான நடவடிக்கைகளும் ஈரானிய IRGC கடற்படையினுடைய புதிய தளபதியும் நாங்கள் டொனால்ட் ட்ரம்பை கொலை செய்வோம் என்று கோஷமிடும் ஈரானிய மக்களும் உச்ச தலைவரின் இறுதிச் சடங்கிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மில்லியன் கணக்கான ஈரானிய மக்களும் டொனால்ட் ட்ரம்பினுடைய எச்சரிக்கைகளும் லெபனானிலே களமிறக்கப்பட போகும் சர்வதேச படைகளும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தொடர்ச்சியான தாக்குதல்களும் அமெரிக்காவினுடைய 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நெட்டன்யாஹூ டொனால்ட் ட்ரம்புக்கு தொலைபேசி அழைப்பொன்றை ஏற்படுத்தியிருந்தார். கிட்டத்தட்ட 45 நிமிடங்களுக்கு மேலாக டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாஹூவும் தொலைபேசியில் உரையாடியுள்ளார்கள். காசா மற்றும் லெபனானிய கள நிலவரங்கள் தொடர்பாகவும் லெபனானோடு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம் தொடர்பாகவும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே முழுமையாக நிலைத்திருந்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்வது தொடர்பாகவும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போர் தொடர்பாகவும் இரண்டு தலைமைகளும் விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் நெட்டன்யாஹூ டொனால்ட் ட்ரம்புக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். 250வது சுதந்திர தினத்திற்கான வாழ்த்துக்களையே தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இன்னும் 2 வாரங்களுக்குள்ளே நெட்டன்யாஹூ டொனால்ட் ட்ரம்பை சந்திப்பதற்கு அமெரிக்காவுக்கு விஜயம் செய்ய போகின்றார். ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போர் தொடர்பாகவும் தற்போதைய ஈரானுடனான ஒப்பந்தம் தொடர்பாகவும் விசேட முடிவுகளை எடுப்பதற்காகவும் அடுத்த கட்ட தயார்படுத்தல்களை மேற்கொள்வதற்காகவுமே நெட்டன்யாஹூ டொனால்ட் ட்ரம்பை சந்திக்கப் போவதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மற்றும் அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளில் குறிப்பிட்டுள்ளன. அடுத்து லெபனானிய களத்திலே தொடர்ச்சியான மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்தை இலக்கு வைத்து தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் தெற்கு லெபனானுடைய நபட்டியா பிரதேசத்திலும் டயரின் தெற்கு பிரதேசங்களிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் 8க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. ஹிஸ்புல்லா ராணுவ வீரர்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. அதே நேரம் தெற்கு லெபனானுடைய கிராமங்களை முழுமையாக தரைமட்டமாக்கக்கூடிய தாக்குதல்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கட்டுப்படுத்தக்கூடிய தெற்கு லெபனானுடைய மஞ்சள் எல்லை பிரதேசங்களையும் முழுமையாக தரைமட்டமாக்குவதற்கான காப்பட் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. இதன் விளைவாக கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய 5 கிராமங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. காசாவின் களத்தில் எவ்வாறு மஞ்சள் எல்லை பிரதேசங்கள் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றதோ அதே போன்றே தற்போது தெற்கு லெபனானுடைய மஞ்சள் எல்லை பிரதேசங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக தரைமட்டமாக்கி வருகின்றது. குறித்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களையும் நகரங்களையும் குடியிருப்பு பிரதேசங்களையும் முழுமையாக தரைமட்டமாக்கி அளித்து வருகின்றது. இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்த பிரதேசங்களை இடையாக மண்டலமாகவும் மாற்றியுள்ளது. அதே நேரம் மஞ்சள் எல்லை பிரதேசங்களிலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். குறிப்பாக நபட்டியா பிரதேசத்திலும் அலியல் தாஹிர் மலைத்தொடர் பிரதேசங்களிலும் தற்போது வீரியமான மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. இதற்கமைவாக கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் ரதுவான் படைப்பிரிவுகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தரைப்படையை இலக்கு வைத்து 10க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அலியல் தாஹிர் மலை உச்சி பிரதேசத்திலும் நபட்டியாவினுடைய ஏனைய பிரதேசங்களிலும் நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கவச படைகளை இலக்கு வைத்தும் சிப்பாய்களை அதிகாரிகளை இலக்கு வைத்துமே ஹிஸ்புல்லா இராணுவத்தின் ரதுவான் படைப்பிரிவினர் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் பொறிவைத்து மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களில் மாத்திரம் கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் குறைந்தது 20க்கும் அதிகமான சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் லெபனானிய ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன. அத்தோடு ஹிஸ்புல்லா இராணுவத்தின் 2500க்கும் அதிகமான போராளிகள் லிட்டானி நதிக்கரையில் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாகவும் லிட்டானி நதிக்கு தெற்கு பிரதேசத்திலே இன்னும் 2500 ஹிஸ்புல்லா போராளிகள் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது லிட்டானி நதிக்கரை பிரதேசத்திலும் அதற்கு தெற்கு பிரதேசத்திலும் மாத்திரம் 5000க்கும் அதிகமான ஹிஸ்புல்லா போராளிகள் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாகவும் தொடர்ச்சியான தரைவழி தாக்குதல்களுக்காகவே இவர்கள் முழுமையாக நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் இவை தொடர்பான மதிப்பீடுகளை வெளியிட்டுள்ளது. மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் குறித்த ஹிஸ்புல்லா போராளிகளை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. அத்தோடு தெற்கு லெபனானினுடைய 2 பிரதேசங்களிலே ஹிஸ்புல்லா ராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவதற்கான சோதனை பிரதேசங்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அறிமுகம் செய்திருந்தன. முன்னைய காணொலிகளில் இவை தொடர்பாக நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இதன் ஆரம்ப கட்டமாக தெற்கு லெபனானினுடைய 2 கிராமங்களில் தற்போது லெபனானிய அரசு ராணுவம் களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் குறித்த பிரதேசங்களிலே ஹிஸ்புல்லா ராணுவத்தை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிக்கப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.
அதே நேரம் இந்த வேலை திட்டத்தின் அடுத்த கட்டமாக அவசரமாக லெபனானிய பிரதேசங்களுக்குள் சர்வதேச படைகளை களமிறக்குவது தொடர்பான விவாதங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. லெபனானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்திற்கு அமைவாக சர்வதேச படைகள் கூலிப்படைகள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே களமிறக்கப்படுவதற்கான அனுமதியை லெபனானிய அரசாங்கம் வழங்கியுள்ளது. ஏற்கனவே தெற்கு லெபனானினுடைய எல்லை பிரதேசத்திலே ஐநாவினுடைய அமைதி காக்கும் பாதுகாப்பு படைகள் களமிறக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் இந்த அமைதி படைகளை பயன்படுத்தி ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்க முடியாது. மேலும் குறித்த ஐநாவினுடைய அமைதி படைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் உளவு படை பிரிவுகளாகவே செயற்படுகின்றார்கள். இதனால் லெபனானிய அரசாங்கத்தை தற்போது வலுப்படுத்துவதற்காகவும் லெபனானிய அரசு இராணுவத்தினை வலுப்படுத்துவதற்காகவும் குறித்த ஒப்பந்தத்திற்கு அமைவாக தெற்கு லெபனான் பிரதேசத்திலே சர்வதேச படைகளை கூலிப்படைகளை களமிறக்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளன. காசாவின் களத்திலே எவ்வாறு சர்வதேச படைகளை களமிறக்குவதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டதோ அதே போன்றே தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் சர்வதேச படைகள் களமிறக்கப்படுவதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதற்கமைவாக இந்த சர்வதேச படைகளில் பிரான்சும் அதனுடைய துருப்புக்களை களமிறக்குவதாக ஒப்புக்கொண்டுள்ளது. பிரித்தானியா, ஜெர்மனி மற்றும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளும் தங்களுடைய துருப்புக்களில் ஒரு பகுதியை களமிறக்குவதாக ஒப்புக்கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவும் அதனுடைய துருப்புக்களை சர்வதேச படைகளாக தெற்கு லெபனான் பிரதேசத்திலே களமிறக்கப் போகின்றது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் சர்வதேச படைகள் என்கின்ற பெயரில் அமெரிக்க இராணுவமும் அமெரிக்காவினுடைய கூலிப்படைகளுமே தெற்கு லெபனான் பிரதேசத்தில் களமிறங்கப் போகின்றன. லெபனானிய அரசு இராணுவத்தோடு ஒன்றிணைந்து லெபனானிய அரசாங்கத்தோடு ஒன்றிணைந்து தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லாவை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்குமே இவ்வாறு அமெரிக்க படைகளும் கூலிப்படைகளும் களமிறக்கப்பட போகின்றன. அத்தோடு ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய தலைமைகள் இவை தொடர்பான இறுதி எச்சரிக்கைகளை லெபனானிய அரசாங்கத்திற்கு வழங்கியுள்ளார்கள். சிவப்பு கோடுகளை தாண்டி லெபனானிய அரசாங்கம் பல முடிவுகளை எடுத்து வருகின்றது. இவை அனைத்தையும் நாங்கள் பொறுத்துக் கொள்ளப் போவதில்லை. மேலும் களத்திலே இதற்கான உச்ச பதிலடிகளை நாங்கள் வழங்குவதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என ஹிஸ்புல்லாவினுடைய தலைமைகளும் அறிவித்துள்ளார்கள். அடுத்து மறைந்த ஈரானின் உச்ச தலைவரின் இறுதிச் சடங்கிலே கலந்து கொள்வதற்கான வேலை திட்டங்களை முடக்குவதற்காக அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் பல வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளது. மறைந்த ஈரானினுடைய உச்ச தலைவரின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக பல நாடுகளிலிருந்து பிரதிநிதிகள் வருகை தந்திருந்தார்கள். இவை தொடர்பான காணொலிகளையும் புகைப்படங்களையும் பல முக்கியமான தகவல்களையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டிருந்தேன். அதே நேரம் இந்த இறுதிச் சடங்கிலே நாடுகளுடைய பிரதிநிதிகளும் தலைமைகளும் மிக முக்கியமான புள்ளிகளும் கலந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகவே அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அவர்களுடைய நட்பு நாடுகளுக்கு இறுதி எச்சரிக்கை வெளியிட்டுள்ளார். அமெரிக்க தூதரகத்தின் வழியாகவே இந்த எச்சரிக்கைகள் ஒவ்வொரு நாடுகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. மறைந்த ஈரானிய உச்ச தலைவரின் இறுதிச் சடங்கில் நீங்கள் கலந்து கொள்வீர்களாக இருந்தால் அமெரிக்காவுக்கும் உங்களுக்கும் இடையிலான நட்பை மீள் பரிசீலனை செய்ய வேண்டி ஏற்படும் என்றும் அமெரிக்கா உங்களுக்கான பல்வேறுபட்ட உதவிகளை முழுமையாக நிறுத்திவிடும் என்றும் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். அதிலும் குறிப்பாக மத்திய கிழக்கு, ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அரச தலைவர்களுக்கு எதிராகவே அமெரிக்கா இந்த எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் குறித்த இறுதிச் சடங்கிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளுக்கு எதிராகவும் அவர்களுடைய பொருளாதார நிலைமைகளுக்கு எதிராகவும் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடுமையான முடிவுகளை எடுக்கப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஈரானிய உச்ச தலைவரின் இறுதிச் சடங்கிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய சவுதி அரேபியா மற்றும் கத்தாரினுடைய பிரதிநிதிகள் அமெரிக்காவிடமிருந்து விசேட அனுமதிகளை பெற்றிருப்பதாகவும் அவர்களுடைய மிக முக்கியமான உயர் பிரதிநிதிகள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்றும் பாராளுமன்ற சபாநாயகர் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரமே கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த அடிமைகள் அமெரிக்காவிடம் விசேட அனுமதியை பெற்று அவர்களுடைய மிக முக்கியமான தலைமைகளை அனுப்பி வைக்காமல் பாராளுமன்ற மற்றும் துணை வெளியுறவுத்துறை அமைச்சர்களை மாத்திரமே அனுப்பி வைத்துள்ளார்கள். அத்தோடு குறித்த இறுதிச் சடங்கிற்கு ரஷ்யா, சீனா மற்றும் வடகொரியாவினுடைய பல முக்கியமான தலைவர்கள் வருகை தந்திருந்தார்கள். மேலும் ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு சபையின் துணைத் தலைவரான திமித்ரி மெத்வனேவ் அவர்களும் வருகை தந்திருந்தார். மேலும் அவர் ஈரானிய ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார்: ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களுடைய நேரடியான உத்தரவுகளுக்கு அமைவாகவே இந்த இறுதிச் சடங்கில் நான் கலந்து கொள்கின்றேன். மேலும் ரஷ்யா ஈரான் மற்றும் ஈரானிய மக்களுடனான துன்பங்களை பகிர்ந்து கொள்கின்றது. அத்தோடு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. எந்தவிதமான பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருப்பதனை விட ஒரு பேச்சுவார்த்தை செயல்முறை நடைமுறைப்படுத்துவது எப்போதும் சிறந்ததாகவே காணப்படுகின்றது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு அடித்தளமிடுகின்றது. ஆனால் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் மூலமாக இறுதி ஒப்பந்தம் ஒன்றை எட்டுவது ஒன்றும் அவ்வளவு இலகுவான விடயம் அல்ல. எங்களுடைய ஆய்வுகளின்படி, மதிப்பீடுகளின்படி இறுதி ஒப்பந்தத்தை எட்டுவது மிகவும் கடினமானதாகும். அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்கள் ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளை நீக்குவதற்கு விரும்பவில்லை. ஈரான் மீதான தடைகளை நீக்குவதற்கு அவர்கள் ஒரு பொழுதும் விரும்புவதில்லை. ஈரானுக்குள்ளே அமெரிக்கா ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இழப்புகளுக்கான இழப்பீடுகளை அமெரிக்கர்கள் வழங்குவார்கள் என்பதும் சாத்தியமல்ல. மேலும் இந்த இழப்பீடுகளை பெற்றுக் கொள்வதில் எந்தவிதமான முடிவுகளும் எட்டப்படுவதற்கான வாய்ப்புகளும் இல்லை. ஈரானினுடைய முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிப்பது தொடர்பாகவும் இழப்பீடுகளை பெற்றுக் கொள்வது தொடர்பாகவும் முடிவுகளை எடுப்பது எப்போதும் கடினமானதாகவே அமைந்திருக்கும். அமெரிக்கர்களை பற்றி எங்களுக்கு நன்றாகவே தெரியும். இதனால் இறுதி ஒப்பந்தம் எட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாகும். அதே போன்று அமெரிக்காவுடனான போரிலே ஈரான் பயன்படுத்தி இருக்கக்கூடிய மிக முக்கியமான அணு ஆயுதமாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசமே காணப்படுகின்றது.
உண்மையில் ஈரானினுடைய ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசமானது ஒரு மிக முக்கியமான அணு ஆயுதமாகும். அதே போன்று ஈரானுக்கு இன்னும் ஒரு வெப்ப அணு ஆயுதம் ஒன்றும் உள்ளது. அதுதான் செங்கடலின் பாபல் மண்ட ஜலசந்தி பிரதேசமாகும். ஈரான் இன்னும் இந்த வெப்ப அணு ஆயுதத்தினை பயன்படுத்தவில்லை. அதே போன்று ஈரானினுடைய ஹெர்முஸ் ஜலசந்தி எனும் அணு ஆயுதம் பிராந்தியத்திலே பல மாற்றங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவினாலும் மேற்குலகினாலும் ஈரானினுடைய இந்த அணு ஆயுதத்தினை ஒரு பொழுதும் சமாளிக்கவே முடியாது. அதே போன்று ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவுகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. ஈரானினுடைய அணுசக்தி பிரச்சனைகளை அமைதியான முறையில் தீர்த்துக் கொள்வதற்கே ரஷ்யா விரும்புகின்றது. மேலும் அமைதியான முறையில் அணுசக்தி திறனை பயன்படுத்துவதற்கான எல்லாவிதமான உரிமையும் ஈரானுக்கு இருக்கின்றது என ரஷ்ய பாதுகாப்பு சபையினுடைய துணைத் தலைவர் டிமிட்ரி மெட்வெனோவ் அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு குறித்த இறுதிச் சடங்கிலே சீனாவினுடைய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள். மேலும் சீனா மற்றும் ஈரானிய தலைமைகளுக்கு இடையிலே விசேட கலந்துரையாடல்களும் நடைபெற்றிருந்தன. அதே போன்று ஹமாஸினுடைய பிஏஜி அமைப்பினுடைய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள். மேலும் ஹமாஸ் மற்றும் ஈரானிய தலைமைகளுக்கு இடையிலும் விசேட கலந்துரையாடல்களும் பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றிருந்தன. காசாவின் களம் தொடர்பாகவும் அடுத்த கட்ட போர் தொடர்பாகவும் விரிவான கலந்துரையாடல்களை ஈரானிய தலைமைகள் மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இவை தொடர்பான காணொலிகளையும் புகைப்படங்களையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு மறைந்த தியாகி இமாம் அலி கமேனி அவர்களுடைய இறுதிச் சடங்கிலே கலந்து கொள்வதற்காகவும் அவருக்கான பிரார்த்தனைகளை மேற்கொள்வதற்காகவும் லட்சக்கணக்கான ஈரானிய மக்கள் தெஹ்ரானிலே அணிதிரண்டிருந்தார்கள். கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் குறித்த இறுதிச் சடங்கிலே 6 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் கலந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மில்லியன் கணக்கான ஈரானிய மக்கள் தெஹ்ரான் முழுவதும் களமிறங்கி ஈரானினுடைய மறைந்த உச்ச தலைவருக்கு இறுதி அஞ்சலிகளை செலுத்தியிருந்தார்கள். இவை தொடர்பான காணொலிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அது மட்டுமல்லாமல் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக களமிறங்கி இருந்த மில்லியன் கணக்கான மக்கள் அமெரிக்காவுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான கோஷங்களையே எழுப்பியிருந்தார்கள். அமெரிக்காவுக்கு மரணம், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு மரணம், நாங்கள் டொனால்ட் ட்ரம்பை படுகொலை செய்வோம், எங்களுடைய உச்ச தலைவரை படுகொலை செய்த டொனால்ட் ட்ரம்பை நாங்கள் ஒரு பொழுதும் விட்டு வைக்கப் போவதில்லை, நெட்டன்யாகுவையும் நாங்கள் படுகொலை செய்வோம் என ஈரானிய மக்கள் கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள். தற்போது தெஹ்ரான் முழுவதும் டொனால்ட் ட்ரம்பை படுகொலை செய்ய வேண்டும் என்கின்ற கோஷங்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன. அதே போன்று தெஹ்ரானினுடைய ஒவ்வொரு வீதிகளிலும் நாங்கள் டொனால்ட் ட்ரம்பை படுகொலை செய்வோம் என்கின்ற வாசகங்களே பொறிக்கப்பட்டுள்ளன. அதாவது மறைந்த ஈரானிய உச்ச தலைவருடைய இறுதிச் சடங்கானது அமெரிக்காவுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஈரானிய மக்களுடைய உறுதியையும் புதுப்பித்துள்ளது. மேலும் குறித்த இறுதிச் சடங்கினுடைய வாசகமாக நாங்கள் அமெரிக்காவை பழிவாங்குவோம், டொனால்ட் ட்ரம்பையும் நெட்டன்யாகுவையும் பழிவாங்குவோம் என்கின்ற துணைப்பொருட்களே ஈரானிய தேசிய பாதுகாப்பு சபையினாலும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்காவையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பையும் பழிவாங்காமல் நாங்கள் ஓயப் போவதில்லை என்கின்ற துணைப்பொருட்களே தற்போது தெஹ்ரான் முழுவதும் ஒலிக்கின்றன. இப்படியான நிலைமையில் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் ஈரானினுடைய இராணுவ தளங்களை முழுமையாக அழித்துவிட்டோம். ஈரானை நாங்கள் முழுமையாக பலவீனப்படுத்திவிட்டோம். அவர்கள் தற்போது ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொள்வதற்கு கெஞ்சுகின்றார்கள். இறுதி ஒப்பந்தத்தை முடிக்க வேண்டும் என எங்களிடம் கெஞ்சுகின்றார்கள். ஈரானினுடைய மறைந்த உச்ச தலைவரின் இறுதிச் சடங்கிற்காகவே தற்போது நாங்கள் பேச்சுவார்த்தைகளை நிறுத்தி வைத்துள்ளோம். ஒரு வாரத்திற்கு பேச்சுவார்த்தைகளை நிறுத்தி வைத்துள்ளோம். அதே நேரம் இந்த இறுதிச் சடங்கிலே அதிகளவான ஈரானிய அதிகாரிகளும் தளபதிகளும் கலந்து கொண்டுள்ளார்கள். அனைவரும் ஒரே இடத்திலேயே கூடியுள்ளார்கள். இவர்கள் அனைவரையும் குண்டு வீசி எங்களுக்கு முழுமையாக அழித்துவிட முடியும். இது ஒரு சிறந்த சந்தர்ப்பமாகவும் அமைந்திருக்கும். ஆனால் நாங்கள் அவ்வாறு செய்தால் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காக அங்கு யாரும் எஞ்சியிருக்க மாட்டார்கள். மேலும் நாங்கள் நல்லவர்களாகவே இருக்கின்றோம். இதனாலேயே குறித்த கூட்டத்தை இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. அதே போன்று கமேனியின் இறுதிச் சடங்கிலே கலந்து கொள்ளக்கூடியவர்கள் அழுவதை கண்டு நான் ஆச்சரியப்படுகின்றேன். ஈரானிய மக்கள் கமேனிக்காக அழுகின்றார்கள். பெரும்பாலும் இந்த கண்ணீர் போலியான கண்ணீராகவே அமைந்திருக்கும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உண்மையில் தற்போது மறைந்த ஈரானிய உச்ச தலைவரின் இறுதிச் சடங்கிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஈரானிய மக்களுடைய எண்ணிக்கையை கண்டு ஒட்டுமொத்த உலகமும் குறிப்பாக மேற்குலகம் முடங்கி போயுள்ளது. அமெரிக்காவினுடைய 250வது சுதந்திர தின நிகழ்வுக்கு 10,000க்கும் அதிகமான நபர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளே வெள்ளை மாளிகை கருகாமையில் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஆனால் 1000க்கும் குறைவான நபர்கள் மாத்திரமே டொனால்ட் ட்ரம்புக்காக வருகை தந்திருந்தார்கள். ஒட்டுமொத்த உலகமும் இவ்வளவு நாளாக ஈரானிய உச்ச தலைவருக்கு எதிராக பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தன. ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தன. ஈரானிய மக்கள் ஈரான் இஸ்லாமிய குடியரசை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஈரானிய உச்ச தலைவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்போது ஒட்டுமொத்த மேற்குலக மக்களுக்கும் ஈரானிய களத்தினுடைய உண்மையான தன்மை புலப்படுத்தப்பட்டு விட்டது. மில்லியன் கணக்கான மக்கள் ஈரானிய உச்ச தலைவரின் இறுதிச் சடங்கிலே கலந்து கொண்டிருப்பது ஒட்டுமொத்த மேற்குலக மக்களையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த இறுதிச் சடங்கானது ஒட்டுமொத்த மேற்குலகுக்கும் ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றது. நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஈரான் இஸ்லாமிய குடியரசிலே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. ஈரானிய மக்களை
ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக திருப்பிவிடவே முடியாது என்பதனை இந்த இறுதிச் சடங்கு ஒட்டுமொத்த உலகுக்கும் காண்பித்துள்ளது. மேலும் இது அமெரிக்காவினுடைய மேற்குலகினுடைய பிரச்சாரங்களுடைய மிகப்பெரிய தோல்வியாகவும் பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் மில்லியன் கணக்கான ஈரானிய மக்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இறுதிச் சடங்கிற்கு பின்பு ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவது துளியளவேனும் சாத்தியப்படாது என்பதனை டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பார்கள். ஈரானிய களத்தினுடைய உண்மையான நிலைமைகளை ஒட்டுமொத்த மேற்குலகமும் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கும். அடுத்து 40 நாள் போரின் போது ஈரானிய IRGC ராணுவத்தின் கடற்படை தளபதி படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இதனால் தற்போது ஈரானிய கடற்படையினுடைய புதிய தளபதியாக ரியர் அட்மிரல் அலி ஐயாசி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இவர் இதற்கு முன்பு பாரசீக வளைகுடாவினுடைய ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு பொறுப்பான தளபதியாகவும் செயற்பட்டுள்ளார். மேலும் இவர் தொடர்பான புகைப்படங்களை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அடுத்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அமெரிக்கா தொடர்ச்சியான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. போருக்கு முன்பிருந்த ஓமானுக்கு அருகாமையில் செல்லக்கூடிய பாதையை மீண்டும் திறப்பதற்காக அமெரிக்க ராணுவம் எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றது. இருப்பினும் அமெரிக்க கடற்படையினுடைய அனைத்து முயற்சிகளும் தோல்வியிலேயே முடிவடைந்து வருகின்றன. அனைத்து கப்பல்களும் ஈரானிய கடற்படைக்கு பயந்து ஈரானினுடைய வழித்தடத்தை பயன்படுத்திய போக்குவரத்தை மேற்கொள்கின்றார்கள். ஈரானுக்கான சுங்கப்பணத்தை செலுத்திவிட்டு ஈரானிய கடற்படை பிரதேசத்தினூடாக பயணிக்கின்றார்கள். இதனால் தற்போது அமெரிக்கா இன்று மாலையிலிருந்து அமெரிக்க போர்க்கப்பல்களை மீண்டும் களமிறக்கியுள்ளது. போருக்கு முன்பிருந்த வழித்தடத்தின் வழியாக கப்பல்களை மீண்டும் நகர்த்துவதற்கு இன்றிரவு அமெரிக்கா அடுத்த கட்ட முயற்சிகளையும் மேற்கொள்ளப் போகின்றது. இதற்காக இன்று மதியத்திலிருந்து அதிகளவான உளவு விமானங்கள் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டுள்ளன. இதனால் குறித்த பிரதேசத்திலே தற்போது பதற்ற நிலைமைகள் அதிகரித்துள்ளன. மேலும் அமெரிக்காவுடைய இந்த செயற்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கத்தோடு ஈரானிய கடற்படையினரும் தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே களமிறங்கியுள்ளார்கள். கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான வேகப்படைகள் களமிறக்கப்பட்டு ரோந்து பணிகளிலே மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்து ஜோர்டானினுடைய கிங் ஹுசைன் விமான கட்டளை தளத்தில் அமெரிக்கா விசேட படைப்பிரிவுகளை களமிறக்கியுள்ளது. அதிலும் குறிப்பாக ஏட்டன் வார்தக் படைப்பிரிவுகளையே களமிறக்கியுள்ளது. தரைவழி தாக்குதல்களின் போது பயன்படுத்தக்கூடிய விமானப்படையாகவே ஏட்டன் வார்தக் விமான படைப்பிரிவானது காணப்படுகின்றது. மேலும் இந்த விசேட படைப்பிரிவிலே 35க்கும் அதிகமான ஏட்டன் வார்தக் விமானங்கள் காணப்படுகின்றன. குறித்த போர் விமானங்கள் குறைந்த உயரத்தில் பறந்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. எனவே தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே மோதல்கள் விரிவடையக்கூடிய நிலைமையில் அமெரிக்கா அவசரமாக ஜோர்டான் விமான கட்டளை தளத்தில் இந்த விசேட படைப்பிரிவுகளையும் களமிறக்கியுள்ளது. அடுத்து குர்திஸ்தான் எல்லை பிரதேசத்திலே ஈரானிய IRGC ராணுவத்தின் தரைப்படையினர் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். குர்திஸ்தான் எல்லை பிரதேசத்தின் ஊடாக அதிகளவான பயங்கரவாதிகள் ஈரானுக்குள்ளே நுழைவதற்கு முயற்சி செய்து வருகின்றார்கள். இவற்றை தடுக்கும் நோக்கத்தோடு ஈரானிய தரைப்படையினரும் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 48 மணித்தியாலத்திற்குள் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் 12க்கும் அதிகமான குர்திஸ் பயங்கரவாதிகள் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குர்திஸ்தான் எல்லை பிரதேசத்திலே ஈரான் தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. குர்திஸ்தான் பயங்கரவாதிகளுடைய பிரிவினைவாதிகளுடைய தளங்கள் தொடர்ச்சியாக இலக்கு வைக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் மாத்திரம் கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான தளங்களை ஈரான் இலக்கு வைத்து தாக்கியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து யமன் ஹவுதி ராணுவத்தினர் சவுதி அரேபியா மற்றும் அமெரிக்காவினுடைய 11 வருட வான் முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார்கள். நேற்றைய காணொலியிலும் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இதைத் தொடர்ந்து இன்றைய தினம் ஈரானினுடைய இன்னும் ஒரு சில விமானங்களும் தற்போது சனா விமான நிலையத்திலே களமிறங்கியுள்ளன. யமனுக்குள்ளே படுகாயமடைந்திருக்கக்கூடிய பல முக்கியமான தளபதிகள் தலைமைகளையும் சிறுவர்களையும் பெண்களையும் ஏற்றிச் செல்வதற்காகவே ஈரானிய விமானங்கள் களமிறங்கியுள்ளன. யமனுக்குள்ளே போதிய அளவு மருத்துவ வசதிகள் இல்லாததன் காரணத்தினால் இவர்கள் அனைவரையும் தற்போது ஈரானுக்கு அனுப்பி வைத்துள்ளார்கள். மேலும் இன்றைய தினம் ஈரானிய விமானங்கள் களமிறங்கிய சந்தர்ப்பத்தில் சவுதி அரேபியாவுடைய போர் விமானங்கள் களமிறங்கவில்லை. யமன் ஹவுதி ராணுவத்தின் உச்சக்கட்ட எச்சரிக்கைகளுக்கு அமைவாக சவுதி அரேபியாவுடைய போர் விமானங்கள் பின்வாங்கிவிட்டன. மேலும் இந்த சம்பவமானது சவுதி அரேபியாவின் வான்படை முற்றுகையானது யமனின் களத்திலே முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதனை உறுதி செய்துள்ளது. அது மட்டுமல்லாமல் சவுதி அரேபிய போர் விமானங்கள் மீண்டும் களமிறக்கப்படுமாக இருந்தால், யமன் விமான நிலையங்களை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் சவுதி அரேபியாவுடைய விமான நிலையங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதாகவும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் அறிவித்துள்ளார்கள். அத்தோடு குறித்த வரைபடத்திலே இலக்கம் 1 நாளும் 2 நாளும் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களில் உச்சக்கட்ட மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. அதிலும் குறிப்பாக கடந்த 2 நாட்களாக இலக்கம் 2 நாள் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஹுதைதாவினுடைய தெற்கு பிரதேசத்தில் உச்ச மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. குறித்த பகுதியிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளுக்கு எதிராக யமன் ஹவுதி ராணுவத்தினர் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதன் விளைவாக கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் மாத்திரம் 35க்கும் அதிகமான சவுதி அரேபிய கூலிப்படையினரை முழுமையாக யமன் ஹவுதி ராணுவத்தினர் அளித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இதிலே இந்த கூலி படைகளுடைய 2 கட்டளை தளபதிகளும் உள்ளடங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இலக்கம் 2 நாள் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஹுதைதாவின் தெற்கு பிரதேசத்தினூடாக யமன் ஹவுதி ராணுவத்தினர் விரிவுபடுத்தக்கூடிய தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதனால் குறித்த பகுதியினூடாக சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகள் பின்வாங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு யமன் ஹவுதி ராணுவத்தினர் இன்றைய தினம் செங்கடல் பிரதேசத்திலே சரக்கு கப்பல் ஒன்றை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். குறித்த சரக்கு கப்பலானது சவுதி அரேபியா மற்றும் அமெரிக்க நிறுவனங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சரக்கு கப்பல் என்றும், இந்த சரக்கு கப்பலோடு இஸ்ரேலிய
ஆக்கிரமிப்பு நிறுவனங்களும் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது யெமனின் களத்திலே அதிகரித்திருக்கக்கூடிய பதற்ற நிலைமைகளுக்கு மத்தியிலேயே யெமன் ஹவுதி ராணுவத்தினர் குறித்த சரக்கு கப்பல் இலக்கு வைத்து செங்கடல் பிரதேசத்திலே தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இதன் அடுத்த கட்டமாக இனி வரக்கூடிய நாட்களில் பல சரக்கு கப்பல்களை இலக்கு வைத்து எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் சவுதி அரேபியாவுக்கு உச்ச பதிலடிகளை வழங்குவதற்கு யெமன் ஹவுதி ராணுவத்தினர் தயாராகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே தற்போது யெமனுடைய களத்தில் மோதல்கள் விரிவடைந்து வருகின்றன. இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் மிகப்பெரிய போரானது ஆரம்பிக்கப்பட போகின்றது. அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.